ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குட்டியான வீடியோ. இன்றைக்கி சண்டேவா, சரி சிக்கன் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் வறுவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கடையில் போய் சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கு சிக்கன் வறுவல், கிரேவி இல்லை வறுவல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தக்காளி, ஒரு பூண்டு ஒரு 10 பல், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சுத்தமாக கழுவி எடுத்து வச்சாச்சு. சிக்கனில் ஒரு சிலர் ஈரல் சாப்பிட மாட்டாங்க. நான் சரி ஈரல் போட்டு செஞ்சோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஈரலோட வாங்கிட்டு வச்சாச்சு. ஓகே, உடனே இது கடாய் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் கடலப்பருப்பு, உளுந்து பருப்பு போட்டு தாளிப்பேன். கொஞ்சம் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு தாளிப்பேன். சீரகம், பூண்டு, தட்டினது அது கொஞ்சம் ஆட் பண்ணி வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டாச்சு. நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு மஞ்சத்தூள், அப்புறம் அந்த சிக்கன் பொடி, கரம் மசாலாவா அந்த பொடி கொஞ்சம் போட்டு ஆட் பண்ணிவிட்டேன், கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அந்த பொடி. அப்புறம் அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு. வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த கழுவி வச்சுருந்த சிக்கன் எடுத்து அந்த வதக்கி விட்டது கூட போட்டு நல்லா சிக்கன் நல்லா பிரட்டி விடணும். நல்லா அந்த கிரேவி, கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டதுக்கப்புறம் சிக்கன் போட்டு நல்லா பிரட்டி விடணும். நல்லா பிரட்டி வந்ததுக்கப்புறம் தண்ணியே ஊற்றலை நான் இதுக்கு. அந்த சிக்கனில் இருந்த தண்ணியே அப்படியே சுண்டி வேகும். வேணும்னா நம்ம ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அப்புறம் சிக்கனை எடுத்து கழுவி வச்சுருந்ததை எடுத்து அந்த வதக்கி விட்டதுக்குள்ளே சிக்கன் போட்டுட்டு நல்லா பிரட்டினதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக விட்டுறணும். நல்லா அரை மணி நேரம் போட்டு நல்லா சிக்கன் நல்லா பிரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் அது நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் அப்படியே நல்லா சுண்டி வந்துடும். அந்த தண்ணியெல்லாம் வற்றிடும். வற்றினதுக்கப்புறம் அந்த சிக்கனில் அந்த தோல் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த தோல்லையே எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெயெல்லாம் அப்படியே சுண்டி வந்துடும். வற்றி அந்த எண்ணெய் நம்ம தாளிக்கிறதுக்கு ஊற்றின எண்ணெய் எல்லாம் சேர்ந்து அப்படியே பிரட்டி அப்படியே வறுவல் மாதிரி ஆயிடும். நான் எப்பவுமே கல்லுப்பு தான் போட்டு குழம்பு எதாக இருந்தால் கல்லுப்பு தான். சமையலுக்கு பத்தலை அப்படின்னு இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் அந்த பொடி உப்பு, நைஸ் உப்பு போட்டு நான் இது பண்ணுவேன். மற்ற டைமெல்லாம் கல்லுப்பு தான் மெயினாக. நான் சமையலுக்கு கல்லுப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் சேர்த்துங்க, கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். அயோடின் சத்து அதில் நிறைய இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது நெக்ஸ்ட்டு எந்த மாதிரியான வீடியோ வேணுங்கிறதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோ பார்த்து லைக் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. சரி, சிக்கன் வறுவல், இது கிரேவி கிடையாது, சிக்கன் வறுவல். இது எப்படி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு நான் போட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.